அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாவோ அல்லது அலைடு சப்ஜெக்டாவோ இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த பேர்லலாம் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. இது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்த்து கற்றுக்கோங்க. சரி, இந்த வீடியோவில் என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரைன்டு மேக்ஸிமம் மினிமம், லெக்ராஞ்சிஸ் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்டு மல்டிப்ளையர், இந்த டாப்பிக்கில் தான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். Find the minimum distance from the point 1, 2, 0 to the cone z square equal to x square plus y square. இந்த ப்ராப்ளம் அஞ்சாவது ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நாம 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த 4 வீடியோவும் பார்த்து கற்றுக்கோங்க. சரி, வாங்க இந்த ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். Let x, y, z be any point on the surface of the cone z square equal to x square plus y square. இப்போ distance between x, y, z and 1, 2, 0 is given by d equal to square root of x minus 1 the whole square plus y minus 2 the whole square plus z minus 0 the whole square. சரி, இந்த டிஸ்டன்ஸினுடைய மினிமம் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எக்ஸை பொறுத்து, ஒய்யை பொறுத்து, இசட்டை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிப்போம். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை தான் நம்ம ஸ்மால் எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை தான் நம்ம மினிமைஸ் பண்ணணும். அடுத்ததாக ஈக்குவேஷன் ஆஃப் த கோன் கொடுத்துருக்குறாங்க. இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதை தான் நம்ம கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து தான் ஃபை ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னா ஸ்மால் எஃப் ப்ளஸ் லேம்டா ஃபை. அங்கே லேம்டாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இதில் இந்த ஸ்மால் எஃப்கான இந்த ஃபங்க்ஷனையும் இந்த ஃபைக்கான இந்த ஃபங்க்ஷனையும் கொண்டு வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது இந்த கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து, ஒய்யை பொறுத்து, இசட்டை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அது ஒன்று ஒன்றையும் ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். சரி, இது ஃபங்க்ஷன் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துருக்குறோம். இப்போ எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், அதை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 2 டைம் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். உள்ளே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1, அந்த 1 மல்டிபிள் எழுதணும். அதனால் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த ரெண்டாவது டேர்மில் எக்ஸ் இன்வால்வ் ஆகலை, மூணாவது டேர்ம்லையும் எக்ஸ் இன்வால்வ் ஆகலை. அந்த ரெண்டு டேர்மையும் எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0, அது அடிஷனலாக எழுதணும். அதை எழுத தேவையில்லை. அப்புறம் இந்த டேர்முக்கு வாங்க, லேம்டா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அதை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு 2 டைம் லேம்டா எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், லேம்டா ஒய் ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் லேம்டா இசட் ஸ்கொயர் இருக்கும். அந்த ரெண்டு டேர்ம்லையுமே எக்ஸ் இன்வால்வ் ஆகலை. அப்போ அதை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. அந்த டேர்மை நம்ம ஆட் பண்ணி எழுதிக்க தேவையில்லை. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை 0வுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி தான் ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அதை 0வுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இசட்டை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த எக்ஸ்பிரஷனையும் 0வுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். 3 ஈக்குவேஷன் நம்மள்கிட்ட இருக்குது. 3 ஈக்குவேஷனையும் கவனிங்க. 3 ஈக்குவேஷனுமே நம்மளால்
2ஆல டிவைட் பண்ணிட்டு எழுதிட முடியும். அதன் பிறகு இந்த லாம்டா எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் லாம்டா எக்ஸ் அப்படின்னு ஆகும். எகெயின் அதில் வேற இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த முதல் ஈக்குவேஷனை ஒய் இசட்டாலையும், ரெண்டாவது ஈக்குவேஷனை எக்ஸ் இசட்டாலையும், மூணாவது ஈக்குவேஷனை எக்ஸ் ஒய்யாலையும் ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணிப்போம். அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் அடுத்ததாக பார்க்குறீங்க. சரி, இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கவனிச்சிங்கன்னா தெரியும், ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த இடம் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த எக்ஸ்பிரஷனையும் ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த எக்ஸ்பிரஷனையும் வெறுமனே ஈக்குவேட் பண்ணல, முன்னாடி ஒரு மைனஸ் போட்டோம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்பஸ்க்காக இது ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் எக்ஸ்ஒய்செட் கிடைக்கும். அதனால தான் இங்கே மைனஸ் எக்ஸ்ஒய்செட் போட்டிருக்கோம். சரி, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசட்டையும் இந்த இசட்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிட முடியும், இந்த இசட்டையும் இந்த இசட்டையும் கேன்சல் பண்ணிட முடியும். அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குதோ அதை எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த ஒய்யை கொண்டு வந்து உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிங்க, அது மாதிரி இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிங்க. அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், எக்ஸ்ஒய் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் மைனஸ் 2x அப்படின்னு கிடச்சிருக்கு. அகைன் இதில் இந்த ரெண்டு எக்ஸ்ஒய்யும் கேன்சல் பண்ணிட முடியும். அதே நேரத்தில் ரெண்டாவது ஈக்குவேஷனில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கவனிங்க. இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்துட்டோம், இப்போ 2y அப்படின்னு ஆகிடும். இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வந்துட்டோம், ப்ளஸ் 2 அப்படின்னு ஆகிடும். அப்போது அகைன் இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யினோட வேல்யூ நம்மளால் 1 அப்படின்னு சொல்ல முடியும். இதில் இந்த எக்ஸ்ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2x அப்படின்னு இருக்கும். அகைன் மைனஸை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த ஒய்யினோட வேல்யூ 1 அப்படின்னு கிடச்சிருக்கும் இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு ஒய்யினோட வேல்யூ தெரியுது, எக்ஸினோட வேல்யூ தெரியுது, இசட்னோட வேல்யூ வேணும். அதுக்காக கன்ஸ்ட்ரைனை எழுதிக்கிறோம். இதில் எக்ஸினோட வேல்யூ ஒய்யினோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸினோட மினிமம் வேல்யூ வேணும். அதுக்காக அந்த டிஸ்டன்ஸ் டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கிறோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த 1/2, ஒய்க்கு பதிலாக 1, இந்த இசட் ஸ்கொயருக்கு பதிலாக நேரடியாக இந்த 5/4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 10/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அகைன் இதை ஃபர்தராக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ டி டிஸ்டன்ஸுங்கிறது டி விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் from the point 1, 2, -1 to the sphere x square plus y square plus z square equal to 24. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் xy zனோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 2 செட் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்கும். அதில் ஒரு செட் ஆஃப் வேல்யூ பயன்படுத்தும் போது டிஸ்டன்ஸ் ஒரு நம்பர் கிடைக்கும், இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ் பயன்படுத்தும் போது டிஸ்டன்ஸ் இன்னொரு நம்பர் கிடைக்கும். அது ரெண்டில் எது சின்ன நம்பரோ அது மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னும், எது பெருசோ அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அல்லது லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் எடுத்துக்கணும். இங்கே ரெண்டாவது ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் அதே மாதிரி தான். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் லைன் ஃப்ரம் த பாயிண்ட் 0,0,25/9 டு த சர்ஃபேஸ் இசட் ஈக்குவல் டு xy. இந்த 2 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். கரெக்டான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து கற்றுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.